ஹைடா சுகர்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா 3+1 = love மீன் கோடுதுனா லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருந்தேன்னா நீங்கள் வந்து பசங்களுக்கு பர்த்டேக்கு செலிப்ரேஷனுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருப்பீங்கடா. பாய்ஸும் அவங்க ஆஃபீஸ் ரூம் போயிட்டு ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க. அதோட முடிச்சிருந்தேன். வாங்கடா அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஷாம்னா, அம்மா என்னம்மா அவங்க 3 பேருக்கும் எங்கள் பர்த்டேனா பிடிக்கலையா என்ன? அவங்க 3 பேரும் அந்த ரூம்குள்ளே போயிட்டாங்க அப்படின்றான். நீங்களா தெரிலையே, நான் போய் பார்த்துட்டு வரட்டா அப்படின்றீங்க. சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அச்சரி போயிடுறாங்க. அச்சா கூப்பிட்டு நான் வந்து ஒரு கை பார்த்துடுறேன் சரியா? அம்மா அம்மா கூப்பிட்டு போட்டுமா, நானும் வரேன். சரிடா செல்லங்களா, இருங்க அம்மா போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அந்த ஆஃபீஸ் ரூம்குள்ளே போகிறீங்கடா. போனால் அங்கே பாய்ஸ் எல்லாம் நின்றுட்டே அப்படியே குரூப்பாக நின்று பேசுவாங்கடா. அந்த மாதிரி நின்று ஏதோ பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் உள்ளே போனது கூட கண்டுக்கல, அவ்வளோ மும்முரமாக பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் போயிட்டு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்றீங்க. அவங்க 3 பேர் அப்படியே திரும்புகிறாங்க. உங்களை பார்த்தோன்னே வாயின் இங்கே வா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு அப்படியே சென்டரில் நிற்க வச்சுட்டு இங்கே வரேன், நாங்கள் 3 பேர் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லு, நான் அந்த மாதிரியே செலிப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. நீங்களா ஒன்றுமே புரியல, என்ன செலிப்ரேஷன் அப்படின்றீங்க. என்ன செலிப்ரேஷனா? பசங்களுக்கு பர்த்டே இல்லை, அதுக்கு தான் நாங்கள் அந்த கார்ட்டூன்லாம் வேண்டாம், அது எல்லாருமே பண்ணுறது தானே, அதனால் பசங்களுக்கு அந்த பைக் கார்னால் ரொம்ப பிடிக்கும்ல, அந்த மாதிரி வந்து வச்சு டெக்கரேட் பண்ணி அதில் வந்து செலிப்ரேட் பண்ணலான் இருக்கோம். உன்னோட ஐடியா என்ன அப்படின்றாங்க. நீங்களா அப்படியே பார்க்குறீங்க, இது எப்படி இவங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. ஏன்னா பசங்களுக்கு வந்து கார் பைக்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த டீமில் வந்து டாயாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது போஸ்டர் இந்த நியூஸ் பேப்பரில் வர பிக்சராக இருந்தால் கூட 2 பேரும் அப்படியே கட் பண்ணி சேர்த்து வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற பொம்மைங்களையே ஜாஸ்தி வந்து பார்த்திங்கன்னா காரு பைக்கு தான் இருக்கும். அதை வந்து பாய்ஸ் வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இப்படி பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 3 பேரையும் பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்றீங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, இன்றைக்கி ஈவினிங் 2 பேரையும் ரெடி பண்ணிடு, போய் ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்துடலாம், ஸ்டிச் பண்ணிடுவாங்க அப்படின்றாங்க. இல்லை ரெடிமேடே எடுத்துக்கலாமே. இல்லை அவங்களுக்கு நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்குற கிளாத்தில் நாங்கள் சொல்கிற டிசைனில் தான் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் தான் 3 பேரையும் பார்க்குறீங்க. 3 பேரும் அவ்வளோ ஆர்வமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து அதை பார்த்துட்டே இருக்கீங்க. அவங்க 3 பேர் உங்களை திரும்பிட்டு என்ன அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, சரி போய் பசங்களோட இரு, நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு எந்த கடைக்கு போகணுன்னு பிளான் பண்ணிட்டு வரோம், ரெடி ஆகிடுங்க, ஈவினிங் போகலாம் அப்படின்ட்டு வாய்ஸ் சொல்லிவிட்டு உங்களை அப்படியே அனுப்பி வச்சிடுறாங்க. நீங்கள் பாய்ஸையே திரும்பி பார்த்துட்டே அப்படியே வர்றீங்கடா. வெளியில் வந்து அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு வர்றீங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா ஷாமும் சென்னும் அப்படியே ஆர்வமாக நின்றுட்டுருக்காங்க. உள்ளே போனால் உங்களை ஏதாவது திட்டிடுவாங்களோ அடிச்சிடுவாங்களோ அப்படிங்கிற ஆர்வத்தில் வந்து அந்த டோர்கிட்டே நின்றுட்டு இருந்திருப்பாங்கடா. நீங்கள் வெளியில் போனோன்னே டேய் இங்கே என்னடா பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவங்க 2 பேரையும் கொஞ்சம் கேட்குறீங்க. அவங்களாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் நின்னோம், நீ ஏதாவது கூப்பிடுவியோன்னு தான் நின்னோம் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் பாவமாக சொல்கிறாங்க. நீங்களாம் 2 பேரையும் அப்படியே தூக்கிட்டு அப்படியே போயிட்டு சோஃபாவில் உட்காந்துக்கிறீங்கடா. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அத்தை தான் ஜூஸ் கொண்டு வந்து தராங்க. அவங்க 3 பேருக்கும் ஜூஸ் கொடுத்துட்டு என் செல்ல குட்டிங்களுக்கு என்ன கலர்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஷாம் வந்து பிளாக்குங்கிறான், சின் வந்து ஒயிட்டுன்னு சொல்கிறான்டா. அப்போது அவங்க பாட்டி இருந்துட்டு எப்பட்றா இப்படி உங்களுக்கு பிளாக்கு ஒயிட்டு தான் பிடிக்குமா, வேறு கலர் பிடிக்காதா அப்படின்றாங்க. எங்களுக்கு பிளாக்கு ஒயிட் தான் பிடிக்கும் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அப்படியே பாவமாக சொல்கிறாங்க. அப்போ அவங்க பாட்டி தான் டேய் அப்படியே அப்பனா மாதிரியே இருக்கீங்கடா, அவங்க 3 பேருக்குமே இதே டேஸ்ட்டு தான், பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் அப்படின்றாங்க. அப்போது நீங்களா அப்படியே பார்க்குறீங்க உங்கள் அத்தையவே. சத்தியமாக நான் போய் சொல்ல, நான் வேணா நீ வந்தோடனே கேட்குறேன், வேணா பாரு, அவங்க 3 பேருமே பிளாக் இல்லைன்னா ஒயிட் அந்த கலர் தான் சொல்லுவாங்க அப்படின்றாங்க. நீங்களா அப்படிலாம் நடக்குமா என்ன, இவங்க சும்மா சொல்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துட்ருப்பீங்கடா. வாய்ஸ் கரெக்டாக அவங்களோட ஒர்க்கிங் ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வராங்க. அப்போ அவங்க அம்மா தான் டேய் நான் உங்கள் 3 பேருக்கும் ட்ரெஸ் எடுக்கலான்னு இருக்கேன், என்ன கலரில் ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ 3 பேருமே கோரஸாமா பிளாக் அண்ட் ஒயிட்மா அப்படின்றாங்க. ஜிமின் மட்டும் பிளாக்குங்கிறாரு, ஜேகே வந்து ஒயிட்டுங்கிறாரு, வி வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிறாங்க. நீங்களா அப்படியே திரும்பி இப்போ அவங்கள பார்க்குறீங்க. அவங்க உங்களை தான் பார்க்குறாங்க. எதுக்கு திரும்பி பார்க்குறா, நாம் இன்னும் தப்பாக சொல்லியே பிளாக் அண்ட் ஒயிட்டு தானே சொன்னோம் அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாங்க. அப்போ சென்னும் ஷியாமும் தான்
உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் தான் பிடிக்குமா என்ன அப்படின்றீங்க அப்படின்னு இன்னும் சாம கேட்குறாங்க. அப்போது நீங்கள் தான் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, திரும்பி உட்காந்துக்கிறீங்கடா, கொஞ்சம் நர்வஸ் ஆகி திரும்பி உட்காந்துக்கிறீங்க. இப்படி ஒரே மாதிரி டேஸ்ட்டு, ஒரு வேளை அவங்க பசங்களாக இருக்கனால அப்படி இருக்குமோ அப்படின்ட்டு அப்படியே வந்து திரும்பி திருத்தரன்னு முழிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்கள் அத்தை தான் பார்த்தியா அப்படின்ட்டு அப்படி ஒரு செய்ய காமிப்பாங்களே கண்ணில், எப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணுறாங்க. நீங்கள் தான் சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு குமிஞ்சு உட்காந்துக்கிறீங்கடா. பசங்க தான் உண்மையை சொல்லுங்கள், நாங்கள் பேசினதை கேட்டிங்களா அப்படின்ட்டு அப்படியே விகிட்டேயும் ஜேகேக்கிட்டேயும் போய் நின்றுட்டு கேட்குறாங்க. அப்போச்சு ஜிமின் தான் அவங்க 2 பேரும் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி முட்டி போட்டு, இங்கே பாருங்கடா, நிஜமாலுமே சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்னால் ரொம்ப பிடிக்கும், அதுதான் சொன்னோம் அப்படின்றாங்க. நீங்கள் அவங்க 2 பேரும் எங்களை பார்த்து காப்பி அடிக்கலைல்ல அப்படின்றாங்க. டேய் என்னடா காப்பி அடித்தோ அப்படின்ட்டு ஜேகேவும் அப்படியே மண்டி போடுறாரு. வந்து நின்றுட்டு தாண்டா பார்த்துட்ருக்காரு. எங்களுக்கும் எனக்கு பிளாக்கு தான், அவனுக்கு ஒயிட்டு தான் பிடிக்கும், அதான் நாங்கள் பேசிகிட்டு இருந்துட்டு கேட்டுட்டு நீங்கள் சொன்னீங்களான்னு தான் கேட்டோம், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்படியே ஷாம் வந்து திருப்பிக்கிறான். அப்போது ஜேகே தான் அப்படியா ஓகே ஓகே அப்படின்ட்டு அப்படியே வந்து ஷாமை தூக்கிக்கிறாரு. இந்த பக்கம் ஜிமின் வந்து சின்ன தூக்கிக்கிறாருடா. வந்துட்டு அப்படியே உட்கார்றாரு சோஃபாவில். அவங்க கிட்ட தான் வந்து உட்காந்துட்டு, அதான் சங்கதியா, அப்போது மேடம் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்றாரு. நீங்கள் தான் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. எனக்கா உங்களை மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்லாம் பிடிக்காது, எனக்கு ரெட் தான் பிடிக்கும் அப்படின்றீங்க. அப்படியா, ரெட்டு, சூப்பர், கொஞ்சம் அங்கே பாரு அப்படின்றாங்க. அப்போது வந்து நீங்கள் திரும்பி பார்க்குறீங்கடா, அங்கே வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து அப்படியே கவர் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் ஒன்றும் புரியாத மாதிரி பார்க்குறீங்க, என்னது அப்படின்ட்டு பார்க்குறீங்க. உங்கள் அத்தை போயிட்டு, ஒயன் உண்மையாலுமே உனக்கு ரெட் கலர் தானே பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் எனக்கு ரெட் தான் பிடிக்கும், அது பியூர் பிளட் ரெட்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றீங்க. அப்படியா, பேச்சு மாறக்கூடாது வேணா அப்படின்றாங்க. நான் எதுக்கு பேச்சு மாற போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்போது உங்கள் அத்தை தான் அந்த கவரை வந்து எடுக்கிறாங்கடா. அதை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாச்சு, ஓகேவா, உங்களை மாதிரியே ஒரு ஸ்டாச்சு பாய்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த 3D ஸ்டாச்சு மாதிரி இருக்கும்லடா, அந்த மாதிரி ஸ்டாச்சு. அது பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன அதே கலரில் சாரீ அந்த ஸ்டாச்சு வந்து வேர் பண்ணியிருக்கு. அவங்க 3 பேரும் தான், அம்மா இந்த சாரீ போட்டால் நல்லா இருக்கும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும், நீங்கள் காணாமல் போயிருப்பீங்கள்ல, அவங்க தேடிட்டு இருந்திருப்பாங்கள்ல, அப்போவே வந்து அந்த ஸ்டாச்சு வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அது வந்து எங்கேன்னா, உங்கள் இப்போ இருக்கீங்களா வீடு, அந்த வீட்டு ஹால்குள்ளே போனால் அங்கேருந்து மேலே படிக்கட் போகும். ஃபஸ்ட்டு வந்து நேராக போகும், அப்புறம் 2 பக்கம் ரைட் சைடு ஒரு படிக்கட் பிரியும், லெஃப்ட் சைடு ஒரு படிக்கட் பிரியும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல சென்டரில் வந்து அந்த ஸ்டாச்சு இருந்திருக்கும். நீங்கள் வந்து அப்படி பிடிச்சிருக்கும், ஆனால் வந்து ஸ்க்ரீன் போட்டு மூடி வச்சுருப்பாங்க. நீங்களும் என்னென்னு கேட்டிருக்க மாட்டீங்க, பசங்களும் என்னென்னு பார்த்துருக்க மாட்டாங்க, அவங்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால் நீங்களும் கம்முனு விட்டுட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பீங்கடா. அப்போ வந்து அதை நான் உங்கள் அத்தை எடுத்து காமிக்கவும் உங்களுக்கா அவ்வளோ ஒரு ஷாக் ஆகுது. அப்படியே எந்திரிச்சு நின்று பார்க்குறீங்க. உங்கள் வாயில் அப்படியே 4 ஈயே போயிடும் போல் இருக்கு, அந்தளவுக்கு வாயை பொளந்து பார்த்துட்ருக்குறீங்க. பாய்ஸ் தான் உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் திரும்பி பாய்ஸை பார்க்குறீங்க. எப்புட்றா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவங்க 3 பேருமா அப்படித்தான் அப்படின்ட்டு 3 பேரும் அப்படியே ஒட்டுக்கா கால் மேலே கால் போடுறாங்கடா. நீங்களாம் ரொம்பத்தான் அப்படின்ட்டு போயிட்டு இன்னொரு சோஃபாவில், அந்த சிங்கிள் சோஃபா இருக்கும்லடா, அதில் போய் உட்காந்துட்டு பசங்களை கூப்பிட்றீங்க. அவங்க 2 பேரும் வராங்க. 2 பேரையும் தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்போ பாய்ஸ் தான், என்ன அவள் பாட்டுக்கு அங்கே போய் உட்காந்துட்டா அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாங்கடா. அவங்க அத்தை தான், வயன் இந்த ஸ்டாச்சு எப்படி அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்குத, நீங்களா பண்ண சொன்னீங்க அப்படின்றீங்க. உங்களுக்கு தெரியும்டா பாய்ஸாக பண்ண சொல்லியிருப்பாங்கன்னு தெரியும், இருந்தாலுமே வம்புக்குன்னே கேட்குறீங்க. இல்லைம்மா இது என் பசங்க பண்ணது. என்னங்க, நான் வந்து இப்போ தான் ஒன்று பார்க்குறேன். இந்த ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா, நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தேன்ல, அன்னைக்கு நான் பார்த்துட்டேன். இவங்க பசங்க தான் கொஞ்ச நாள் ஸ்க்ரீன் போட்டே இருக்கட்டும்மா அப்படின்னாங்க. அதனால தான் ஸ்க்ரீன் போட்டே வச்சுட்டு நானும் போயிட்டேன்.
இப்போ தான் நீ சொன்னவும் தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சா, அதனால தான் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. அவங்களும் வந்து அவங்க அப்பா வந்து கூப்பிட போயிருப்பாங்கடா, பாய்ஸோட அப்பாவை கூப்பிட போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர்றாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 அந்த இது பார்ட்டி நடத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு ஆர்கனைசர் வருவாங்களடா, அவங்க வந்து வந்திருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து உங்கள் மாமா கிட்ட வந்து காமிக்கிறாங்க, ஓகேவா, பாய்ஸோட அப்பா கிட்ட வந்து காமிக்கிறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த டீமில் தான் இந்த பார்ட்டி செலிப்ரேட் பண்ண போகிறோம், அதனால் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமா வந்து சொல்கிறாரு. நீங்களா, மாமா அது ரொம்ப காஸ்ட்லி, கொஞ்சம் கம்மியாக, இல்லைம்மா எங்கள் பேர பசங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்றாரு. அப்படியா அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஐ ஜாலி, அப்போ எங்களுக்கு கார் பைக்கெலாம் நிறையா இருக்குமா, நாங்கள் ஓட்டுற மாதிரிலாம் இருக்குமா அப்படின்ட்டு ஷியாமு சென்னும் கேட்குறாங்க. இருக்குடா அவங்களுக்கு இல்லாமையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவும் வந்து அவங்க 2 பேரையும் அப்படியே தூக்கிக்கிறாரு. அந்த ஆர்கனைசரும் அப்படியே போயிடுறாங்கடா. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, நீங்களாம் ரெடி ஆகிருப்பீங்க, ஈவினிங் ஆகிருக்கும், எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்கடா. நீங்களாம் பார்க்குறீங்க, பசங்களை மட்டும்தான் கூட்டிகிட்டு போகிறாங்க, உங்களை கண்டுக்கவே இல்லை. நீங்கள் நான் போகணுமா வேண்டாமா இப்போது அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஜேகே தான் திரும்பி பார்த்துட்டு, வயன் வா, என்ன அங்கேயே நின்ட்ட அப்படிங்கிறாரு. நீங்களாம் இந்த வந்துட்டேன் அப்படின்ட்டு அப்படியே போகிறீங்கடா. ஒரு பெரிய மாலுக்கு தான் போகுது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா தனியாக அந்த கிளாத் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்டிச் பண்ண டிபார்ட்மெண்ட்டே கிடையாது, வெறும் கிளாத் இருக்கிற மெட்டீரியல் அந்த பக்கமாக கூட்டிகிட்டு போயிட்டு பாய்ஸ்க்கெல்லாம் ஒயிட் அண்ட் பிளாக்கில், அவங்க 5 பேருக்குமே ஒயிட் அண்ட் பிளாக்கில் தான் ட்ரெஸ் எடுக்கிறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் ரெட்டு, ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணவே இல்லை, ஓகேவா. பாய்ஸே வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க, இந்த ரெட் கலர் கிளாத்தில் இந்த டிசைன் வச்சுருங்க அப்படின்றாங்க. இதோ அவங்க சைஸ்க்கு அப்படின்றாங்க. அப்புறம் அவங்களும் வந்து ஓகே பண்ணிடலாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்கடா. ஆனால் நீங்கள் வந்து அந்த டிசைன் என்னென்னு பார்க்கல, ஓகேவா. சாரீன்னு தான் நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, ப்ளவுஸுக்கு தான் அந்த மாடல் சொல்கிறாங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. பட் வந்து அது மாடர்ன் ட்ரெஸ், ஓகேவா. பாய்ஸ் சொல்லியிருக்கிறது மாடர்ன் ட்ரெஸ். உங்களை சாரீலேயே பார்த்து அவங்களுக்கு வந்து போர் அடிச்சிருக்கும், அதனால் மாடர்ன் ட்ரெஸ் போட்டு பார்க்கலாம் பார்ட்டி வேர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சரி ஓகே சாரீ தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து வந்துடுறீங்கடா. வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா சின்ன அம்மா இங்கே போகலாம்மா, இங்கே பாரு சூப்பராக இருக்குல்ல, சாப்பிட்டு போகலாம்மா ப்ளீஸ் அப்படிங்கிறா. நீங்களா, டே இல்லைடா இங்கே பாட்டி நமக்காக சமைச்சு வச்சுருப்பாங்கடா, நம்ம அங்கே போய் சாப்பிட்டுக்கலாமே அப்படின்றீங்க. எனக்கு இங்கெல்லாம் வேணும், எனக்கு வாங்கி கொடு அப்படின்ட்டு அப்படியே சென் வந்து அப்படியே அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஷாம் பார்த்துட்டு, அம்மா எனக்கும் வேணும்மா, வாங்கி கொடும்மா ப்ளீஸ் அப்படின்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாய்ஸ் தான், ஏன்டா அவங்க அம்மா கிட்ட தான் கேட்பீங்களா, எங்ககிட்ட கேட்க மாட்டிங்களா அப்படின்ட்டு பாய்ஸ் வந்து நிற்கிறாங்க. இவ்வளோ நாள் நாங்கள் அம்மாகிட்ட தான் கேட்டோம், அதான் இப்போவும் அம்மாக்கிட்டேயே கேட்டுட்டோம் அப்படின்றாங்க. அப்போ அவங்களா, சரி ஓகே வாங்க, இன்றைக்கி நாங்கள் வாங்கி தரோம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே தூக்கிக்கிறாங்கடா. தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஃபுட் கார்ட்டில் தான் உட்காடுறாங்க. நீங்கள் சாரீ தாண்டா, வழக்கம் போல் சாரீ தான் கட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க, ப்ரௌன் கலரில் ஒரு சாரீ கட்டியிருக்கீங்கடா. அந்த சாரீ ஸ்லீவ்லெஸ், அந்த பிக்சரில் வருதுல்ல, போஸ்டரில் இருக்குல்ல, அந்த மாதிரி சாரீ தான் வேர் பண்ணியிருக்கீங்க, ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் தான். அப்படியே வந்துட்டு உட்காந்து சாப்பிட்ருக்கீங்கண்ணே, பசங்களுக்கு ஊட்டுறீங்க, நீங்களும் சாப்பிட்றீங்க, பாய்ஸும் வந்து சாப்பிட்ருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டெலிவரி பண்ணுறாங்களடா, ஃபுட் வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்கல்ல, அந்த பாய் ஒருத்தவங்களையே பார்த்துட்டே இருக்கான். அதை வந்து அந்த குட்டி பசங்க பார்க்குறாங்க. இவனுக்கு நம்ம அம்மாவை பார்க்குறான், என்ன பண்ணலாம் இவனை அப்படின்ட்டு அப்படியே ஷாமுச்சு என்னுடைய பார்க்குறாங்க. பாய்ஸ் பார்த்தாங்கன்னா அப்படியே அவனோட ஒர்க்கை பார்க்குற மாதிரியும், அவங்க பார்க்காதப்போ அவன் வந்து உங்களை பார்க்குற மாதிரியும் அப்படியே பண்ணிகிட்ருக்கான். அப்போ செந்தான், அம்மா இந்த சாரி எடுத்து இப்படி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே வந்து எடுத்து விடுறான். அதை வந்து ஜிமின் பார்த்துட்டு, என்னது புதுசாக பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. நான் அப்போது நீங்கள் வந்து சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த சாரீ எடுத்து கரெக்டாக போட்டுட்டு நீங்கள் வந்து சாப்பிட்ருக்கீங்க. மறுபடியும் சின்னால் இவனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்ருக்கேன் இறங்கி போகிறான். ஜிமின் பார்க்குறாரு, இவன் எங்கே போகிறான் அப்படின்ட்டு பார்க்குறாரு. அந்த கொண்டு வந்து வைப்பாங்கள்ல சர்வர் கிட்டே போயிட்டு, இங்கே வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்றான்.
என்னப்பா எதுக்கு கூப்பிட்ட அப்படின்ட்டு கீழே குனிஞ்சு அப்படியே சென்னோட கன்னத்தை பிடிச்சி கிள்றான். சென்னா பல்லார்னு ஒரு அப்பு தான் அந்த பையனை. என்ன என்ன பண்ணுற நீ? எங்கள் அம்மாவை எங்கே பார்க்குற? இதெல்லாம் தப்பு, கொன்றுடும் அப்படின்ட்டு அப்படியே மிரட்டுறான். இந்த பக்கம் ஜிமினுக்கு புரிஞ்சிருது அவன் எதுக்கு போய் மிரட்டுறான் அப்படின்ட்டு. அப்படியே ஜிமின் எந்திரிச்சு போய் சென்னை தூக்கிக்கிறான்னா. ஏன்னா அந்த பையனுக்கு நல்லா அடி, சின்ன குழந்த மாதிரியே இல்லை, நல்லா பெரியவங்க அடித்தா எந்த அளவுக்கு கண்ணை வலிக்குமோ அந்த அளவுக்கு அடிபட்டிருக்கான் அவனுக்கு. அவன் சின்ன பார்த்து அந்த முறை முறைச்சிட்ருக்கான். உள்ளே வாண்டு தனியாக சிக்குவல்ல, வச்சுக்கிறேன் உனக்கு அப்படின்ட்டு அப்படியே பார்த்து முறைச்சிட்ருக்கான். அப்போ ஜிமின் தான், இங்கே பார் அவள் எங்கள் பொண்டாட்டி, கொஞ்சம் அடக்கி வாசி, இல்லைன்னு வச்சுக்கவேன் ஒட்டை நறுக்கிடுவேன் அப்படின்ட்டு அப்படியே ஜிமின் மிரட்டுறாரு. அப்போ அந்த சேல்ஸ் பாய் தான், ஓகே சார், சாரி சார் அப்படின்ட்டு அப்படியே உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போயிட்டு அப்படியே நிற்கிறாங்க. அப்படியே கண்ணத்தை தடவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸா, என்னடா என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்கவும், இல்லைடா இங்கே ஒரு குட்டி பையன் அடிச்சிட்டான்டா அப்படின்ட்டு அப்படியே கண்ணத்தை காமிக்கிறாருடா. அப்போ காமிக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், என்னடா அது கை வச்சு அப்படியே பதிஞ்சிருக்கு அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கலாய்க்கிறாங்க. அப்படியே இல்லைடா, இங்கே ஒரு பொண்ணு நல்லா செம்மையாக இருந்தா, சாரீ கட்டிட்டு வந்திருந்தாலாம், அவனோட ஹிப்பெல்லாம் நல்லா தெரிஞ்சுதுடா, பார்த்து சைட் அடிச்சுட்டு இருந்தேன், அந்த பையன் என்னை அடிச்சிட்டான்டா, எங்கள் அம்மா எதுக்கு பார்க்குறீங்கன்னு. ஐயோ நல்லா இருந்தால் பார்க்க தானடா செய்வாங்க, இவன் என்னடா புதுசு புதுசாக பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான்டா. அப்போ உள்ளே இருந்து 2 ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே எட்டி பார்க்குறாங்க. நீங்கள் தான் உட்காந்து சாப்பிட்ருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி நம்ம பாய்ஸ் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அப்போது அதை பார்த்துட்டு, என்னடா அது அந்த டேபிளில் அந்த ஒரு பொண்ணு தான் இருக்குது, மற்ற எல்லோரும் பசங்க தானா அப்படின்றாங்க. ஆமாண்டா, இந்த ஒரு பொண்ணு தான், மற்ற எல்லோரும் பாய்ஸ் தான் அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறான்டா. அப்போது அந்த 2 பசங்களும், சரி ஓகே நீ இங்கே இரு, நாங்கள் 2 பேரும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டேபிள் கிட்டே உங்கள் கிட்டே கேட்குறாங்க. மேம் வேறு ஏதாவது வேணுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ நீங்களா, இல்லை ஒன்றும் வேண்டாம், சாப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டே இருக்கீங்க. அவங்க போகவே இல்லை, அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஜிமின் தான் பார்க்குறாரு. இது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு அப்படியே எந்திரிக்கிறாரு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிறாங்க. சார் உங்களுக்கு ஏதாவது வேணுமா சார் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட ஜிமின் கிட்டே போய் நிற்கிறார் ஒரு ஆள் உங்ககிட்டயே தான் நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஜேகே தான், ஏதோ சரியில்லையே அப்படின்ட்டு அப்படியே திரும்பி அவனை பார்க்குறாடா. பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவனோட பார்வை உங்கள் நெக்குக்கு கீழே போகுது. அப்போ ஜேகே தான் திரும்பி ஒரு முறை தான் முறைக்கிறாரு. அவன் திரும்புகிற மாதிரி இல்லை, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சேரை விட்டு எந்திரிச்சு அவன் பக்கத்தில் நின்னுட்டு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிறாரு. அவனும் திரும்பி பார்க்குறான்னா. பார்த்தானே ஜேகே தான் எதுவுமே யோசிக்கலை, நச்சுன்னு ஒரு பஞ்சு தான் மூக்குலேயே வைக்கிறாரு. அவனுக்கு மூக்கு போடன்னு உடஞ்சி ரத்தம்லாம் கொட்டுது. அவன் அப்படியே மூக்கு பிடிச்சி உட்காந்துக்கிறான். அந்த ஜிம் கிட்டே போய் நிற்பான்லடா, அவன் பார்க்குறான். என்னவன் போனா அடிச்சான், பேச மாட்டானா இவன் அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாரு. கீழே விழுந்தவன் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளீடிங் ஆகிட்டுருக்கு. அந்த பர்சன் அந்த கீழே விழுந்த பையனை தூக்கிட்டு, சார் எதுக்கு சார் இப்போ அடிச்சிங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. எனக்கு அடிக்கணும்னு தோணுச்சு, என் கை பரப்பரன்னு இருந்ததா அதான் அடித்தேன் அப்படின்ட்டு அப்படியே நக்கலாக சொல்கிறாரு ஜேகே. அப்போ அந்த பர்சன் தான், ரொம்ப ஓவராக போகிறீங்கடா அப்படின்ட்டு அந்த பர்சனை தூக்கிட்டு இப்படி போகிறாங்க. அப்போ பின்னாடி அவனோட முதுகில் யாரோ அடிக்கிற மாதிரி இருக்குது. அவன் அப்படியே செயின்ட் ஆயிடுறான். பக்கத்தில் அந்த மூக்கை பிடிச்சிருக்க பையன் அப்படி திரும்பி பார்க்குறான். பின்னாடி வந்தது வீடா அடிச்சிருப்பாரு. அதை பார்த்துட்டு, சார் என்ன சார் செத்துட்டானா என்ன அப்படின்ட்டு அப்படியே குமிஞ்சு பார்க்குறாரு. அவன் சாகடா உயிர் இருக்குது, பட்டு செயின்ட் ஆகிட்டான், இன்னும் ஒரு அடியே விழுந்துட்டான், பெரிய இவன் மாதிரி கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாரு. அவனை அப்படியே தூக்கிட்டு கை தாங்களாக தூக்கிட்டு அவர் உள்ளே போயிடுறாரா. உள்ளே நின்றுட்டு ஏற்கனவே அடி வாங்கியிருப்பார்ல பையன்கிட்ட. அவன் சிரிச்சிட்டு இருக்கான். டேய் என்ன சொன்னீங்க, நீங்கள் மட்டும் போயிட்டு என்னடா பண்ணிட்டு வர்றீங்க, நீங்களும் அதே அர்ச்சனை தானடா வாங்கிட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சிரிச்சிட்ருக்கான்டா. அப்போ அவங்க 2 பேர் தான், இல்லைடா இதை சும்மா விடக்கூடாது, இதில் ஏதாவது பண்ணணும், அப்போ தான் அவங்க 5 பேருக்கும் தெரியும் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் சொல்கிறாங்கடா. அப்போ அந்த பையன்தான், பார்த்துடலாம், யாருன்னு முதல்ல விசாரிப்போம், விசாரித்து பண்ண வேண்டியதை சிறப்பாக பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அந்த பையனும் பேசுகிறாங்கடா. இந்த பக்கம் உங்களுக்கு சரி ஓகே அவங்க ஏதோ சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒன்றும் கண்டுக்கலை. நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டு பசங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு நீங்கள் எந்திரிச்சு போய் ஹேண்ட் வாஷ் பண்ண போயிடுறீங்க. இப்போ சிந்தா
அப்படியே வந்து ஜேகே கூப்பிடுறான். என்ன அப்படின்ட்டு ஜேகே திரும்பி கேட்குறாரு. அப்படியே ஹைஃபை போடுற மாதிரி கை காமிக்கிறான்டா. ஜேகேக்கு ஃபஸ்ட்டு புரியல. ஒரு 2 செகண்ட் கழிச்சு தான் புரியுது. ஐயோ தத்தி அப்பா இவ்வளோ லேட்டாவா புரிஞ்சுப்ப அப்படின்ட்டு ஹைஃபை போட்டு சென் வந்து எந்திரிச்சு ஜேகே கன்னத்தில் ஒரு கிஸ் கொடுக்குறான்டா. இந்த பக்கம் ஷாம் பார்த்தீங்கன்னா கன்னத்தில் ஒரு கிஸ் கொடுக்குறான். அப்போது தான் டேய் என்னடா பட்டுன்னு கிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு கேட்குறாரு. அதுவா எங்களுக்கு போயிடுச்சுன்ட்டு அதான் கிஸ் கொடுத்துட்டோம் ஏன் வேணாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இருக்கட்டும் நல்லா இருக்குது அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் சொல்கிறாங்கடா. அப்போ ஜிமின் தான் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு எனக்கு இல்லையா அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாரு. அவங்க 2 பேருமே போயிட்டு ஜிமின் கன்னத்தில் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஜிமின்க்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. அச்சோ சூப்பர்டா என் செல்ல குட்டிங்களா அப்படின்ட்டு அவங்க 2 பேருக்கும் அவரும் கிஸ் பண்ணுறாருடா. கிஸ் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க. நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வரவே இல்லை, என்னாச்சு? ஹேண்ட் வாஷ் பண்ண தானே போனோம், ஏதாவது ரெஸ்ட் ரூம் போயிட்டாலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜேகே தான் எந்திரிச்சு வராருடா. வந்து பார்த்தா அந்த வாஷ் ரூமில் நீங்கள் இல்லை, எங்கே போனோம் இவ அப்படின்ட்டு அப்படியே அந்த ரெஸ்ட் ரூம்லாம் கொஞ்சம் செக் பண்ணுறாரு. ஆனால் அங்கேயும் நீங்கள் இல்லை. ஒயன் எங்கடி போனேன் அப்படின்ட்டு அப்படியே சத்தம் போடுறாருடா. அங்கே வேலை செய்கிறவங்கலாம் சார் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எங்கள் ஒய்ஃப் ஹேண்ட் வாஷ் பண்ண வந்தா, ஆனால் காணோம் அவளை, எங்கே போனான்னு தெரில அப்படின்ட்டு கேட்குறாரு. சார் ஒரு நிமிஷம் இருங்க, சிசிடிவி கேமராவில் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சிசிடிவி கேமராவில் செக் பண்ணுறாங்கடா. நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது 3 பேர் சேர்ந்து அவங்களுக்கு வந்து அந்த மயக்க மருந்து கொடுத்து கர்ச்சீஃப் வச்சு அப்படியே இவங்களை தூக்கிட்டு போன மாதிரி அதில் காமிக்குது. அதை பார்த்துட்டு இவனுங்களை சும்மா அடித்து விட்டது தப்பு, உயிரோடு வச்சு புதைச்சிருக்கணும், அப்போ தான் வந்திருக்க மாட்டானுங்க, தப்பு தான், ஏன் தப்பு தான் அப்படின்ட்டு அப்படியே ஜேகே வந்து அப்படியே சொல்கிறாரு. அப்போ சின்ன அவன் யார், எங்கள் அம்மா மூக்கில் பச்சை வச்சு தூக்கிட்டு போகிறான், அவன் யார், பேட் பாய், அவனை நான் மட்டும் பார்த்தேன் அவ்வளோதான், அவனை அடிச்சிடுவேன் அப்படின்ட்டு இப்படி சின்னும் சொல்லிட்டு இருக்கான். அப்போது ஜிமின் தான் யார் அவங்க அப்படின்ட்டு அந்த மேனேஜர் அந்த ஃபுட் கோர்ட்டோட மேனேஜரை கூப்பிட்டு கேட்குறாங்கடா. அப்போ அவங்களும் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க. அவங்க 3 பேர்த்த பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு சின்னும் ஷாமு அப்படி ஜேகேன்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி வராங்கடா. அந்த பிளேஸ்க்கு தான் வராங்க. அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்க இடம்டா. பக்கத்தில் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை செய்கிறவங்களாம் தங்கறதுக்கு தனியாக ஒரு இடம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்கே தான் வந்து தங்கியிருப்பாங்க. அங்கே தான் வந்து அந்த அட்ரஸ் காமிக்குது. இங்கே வந்து கேட்குறாங்க இவங்க தங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி கேமரா அந்த ஃபுட்டேஜ் வச்சு கேட்குறாங்க. அவங்கள பார்த்துட்டு இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்கடா. அங்கே போய் பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங்லாம் கட்டிகிட்ருக்க பில்டிங், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் நடந்துகிட்ருக்க பில்டிங் மாதிரி இருக்குது. அங்கே வந்து பார்க்குறாங்க. அங்கே எங்கேயுமே ஒருத்தருமே இல்லை. ஆனால் அந்த இடத்துல கல் கட்டை அந்த மாதிரி கிடக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே வராங்கடா. உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு, இங்கே பாருங்கள் யாராவது உள்ளே வந்தீங்க இவளை அப்படியே தூக்கி கீழே போட்டுருவோம் அப்படின்றாங்க. அப்படியே வந்து வியும் ஜேகே ஜிமின்லாம் பார்த்திங்கன்னா மேலே நிமிர்ந்து பார்க்குறாங்க. உங்களை வந்து அதில் ஒரு 3 மாடி இருக்குடா. 3வது மாடியில் கொண்டு போய் உங்களை நிற்க வச்சுட்டு அப்படியே 2 பேர் பிடிச்சிட்ருக்காங்க. நீங்கள் மயக்கத்தில் இருக்கீங்க. ஒருத்தன் வந்து சொல்லிகிட்ருக்கான் இவளை அப்படியே கீழே தூக்கி போட்டுருவோம், கை கால் உடஞ்சதுன்னா எங்களை கேட்கக்கூடாது அப்படின்றான். இங்கே பாரு உனக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறோம், தயவு செஞ்சு அவளை விட்டுட்டு போயிரு, இல்லைன்னு வச்சுக்கவேன் அவ்வளோதான்டா, நாங்கள்லாம் மனுஷங்களாகவே இருக்க மாட்டோம், ஏதோ திருந்தி வாழலாம் அப்படின்ட்டு நினைக்கும் போது இப்படி தான் பண்ணுவீங்களாடா? உங்களுக்குலாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடா? அவள் கூட நாங்களே போராடிட்டுருக்கோம் வாழ்றதுக்கு, இதெல்லாம் நீங்கள் வேறு அப்படின்ட்டு அப்படியே ஜிமின் வந்து அப்படியே தையல் அடிச்சுக்கிறாரு. அப்போ அவனா நல்லா இருந்தாலே அதான் எப்படி இருக்கான்னு டேஸ்ட் பண்ணலான்னு பூக்கணும் அப்படின்ட்டு அப்படியே அவங்க ஷோல்டர் மேலே கை போடுறான்டா ஒருத்தன். அதை ஜேகே பார்த்துட்டு இங்கே பாரு கையை எடுத்துரு, இல்லைன்னு வச்சுக்கவேன் உடம்புல அது இருக்காது அப்படிங்கிறாரு. அவனா எது அப்படின்னு, கை தானே, அது பரவாயில்ல, ஒன்று போனால் ஒன்று இருக்குல்ல, அதை சொல்லடா அது அப்படின்றாரு. அப்படியே கீழே பாயிண்ட் பண்ணி காமிக்கிறாரு பேண்ட்டுக்கு. அப்போனா எது அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் பின்னாடி 2 ஸ்டெப் போகிறான்டா. உங்கள் பக்கத்தில் நின்றுருந்த அந்த பர்சனும் அப்படியே தள்ளி போகிறான். என்ன பேசுகிறானுங்க இவனுங்க,
பார்த்தா நல்லா டீசெண்டான ஆளுங்க மாதிரி இருக்காங்க, ஆனால் பேசுகிறதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்கே அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாங்க. அப்போ வி தான் டக்குன்னு மேலே ஏறி வந்துருப்பாருடா. வந்துட்டு அவங்கள பார்க்குறாங்க. ஏய் அவளை விட்டுருங்க, உங்களை ஒன்றும் பண்ணல, அவங்களையும் நான் கூட்டிகிட்டு போயிடுறேன், தயவு செஞ்சு அவளை மட்டும் விட்டுரு, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறாரு. அந்த பர்சன்ஸா, சார் அப்படி விட்டுட்டா நீங்கள் எங்களை விட்டுருவீங்களா என்ன அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போ வீணா, டேய் விட்டுறோண்டா, அவளை மட்டும் விட்டுருங்க, எங்களுக்கு அவள் ரொம்ப முக்கியம், அவளை மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ். நாங்கள் ரொம்ப போராடி அவள் கிடச்சிருக்கா எங்களுக்கு, இப்போவும் நாங்கள் அவளை இழக்கிற மாதிரி இல்லை, ஸோ ப்ளீஸ் விட்டுருங்க, இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாதுடா, சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காருடா. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம், நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டுறேன்டா, கண்டிப்பாக போட்டுறேன். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ தான்டா, கோச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜின்னோட எஃப்எஃப்ஐ கம்ப்ளீட் பண்ணிடலான் இருக்கேன்டா, அதை முடிச்சுட்டு வரேன். ஓகேவா, பாய்டா. லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ, பை பாய், see you.